வணக்கம். நான் Piramu சங்கர். எங்களது அன்பு அக்கறை அறுசுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பினால் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அருமையான சுவையில் புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிக்காய்ச்சலை நம்ம ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நீண்ட நாளைக்கு கெடாமல் இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் காலையில் வெறும் சாதம் மட்டும் ரெடி பண்ணால் போதும். இந்த புளிக்காய்ச்சலை போட்டு நம்ம விறகிட்டோன்னா அருமையான சுவையில் புளியோதரை ரெடி ஆயிரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 10 மிளகாய் வற்றல் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு, இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து அதை நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நம்ம இந்த எள் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நம்ம அதோட சேர்த்துடலாம். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். ஒரு 10 மிளகாய் வத்தலை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நான் சேர்க்குறேன். வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ அது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இன்றைக்கி புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைசலை இதோட சேர்த்துடலாம். இதில் விருப்பப்பட்ட நம்ம முந்திரி பருப்பும் சேர்க்கலாம். இந்த புளிக்காய்ச்சலில் நான் கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன். எனக்கு அப்படி சேர்த்து செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படி சேர்த்துக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசலை விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த புளிக்காய்ச்சலை நம்ம லீவ் அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு காலை நேரம் அவசரத்தில் வெறும் சாதம் மட்டும் ரெடி பண்ணால் போதும். இப்போ நம்ம இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம். காலையில் வெறும் சாதம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புளிக்காய்ச்சல் கொஞ்சம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோன்னா கோவில் புளியோதரை சுவையில் ரொம்ப அருமையான புளியோதரை நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மிளகாய் வத்தலையும் கடலைப்பருப்பையும் இந்த மாதிரி கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அதை இந்த கொதிச்சிட்டு இருக்கிற புளிக்காய்ச்சலில் நம்ம சேர்த்துடலாம். இது நமக்கு புளிக்காய்ச்சல் கொஞ்சம் கெட்டியாக்கி கொடுக்கும். இப்போ இந்த புளிக்காய்ச்சலுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். புளிக்காய்ச்சலுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறப்ப புளிக்காய்ச்சல் நல்ல சுவையில் இருக்கும், அதே சமயத்தில் நீண்ட நாள் கெடாமலும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சல் ஓரளவு நல்லா திக்காகி வந்துட்டுது. இப்போ இது கூட நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எள்ளை பவுடர் பண்ணி வச்சுருக்கணும், அதையும் நம்ம இதோட சேர்த்து விட்டுறலாம். இப்போ இந்த எள்ளுடைய வாசமும் நமக்கு இந்த புளிக்காய்ச்சலில் அருமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிட்டு நம்ம விட்ட எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டுது. இப்போ நமக்கு இந்த புளிக்காய்ச்சல் சரியான பக்குவத்தில் தயாராகிட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துட்டுது. அதே மாதிரி புளிக்காய்ச்சலும் நல்லா கெட்டியாகிட்டுது. இதை நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். அதில் நம்ம தண்ணி படாமல் பார்க்கணும். இந்த மாதிரி வீக்கெண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு காலை நேரத்தில் பரபரப்பு இருக்காது. இது ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.